No, sort the jumbled numbers. You are given a zero indexed array mapping which represents the mapping rule of a shuffled decimal system. நமக்கு என்னன்னா மேப்பிங்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பிங் அரே என்னன்னா ஒரு டிஜிட் வந்து இன்னொரு டிஜிட்க்கு எப்படி மேப் ஆகுது அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேப் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே அப்படின்னா டிஜிட் ஐ இஸ் மேப் டு ஜேன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் மேப்பிங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 இஸ் மேப்டு டு 8, 1 இஸ் மேப் டு 9, இதான இண்டெக்ஸு, 2 இஸ் மேப் டு 4. ஓகே, ஸோ இதுதான் இதைத்தான் வந்து இங்கே இப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ மேப்பிங் ஆஃப் ஐனா ஐன்றது என்னது, அந்த இண்டெக்ஸ் கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு ஜேனா, அப்போ ஐ இஸ் மேப் டு ஜேன்னு அர்த்தம். அப்போ 0 இஸ் மேப் டு 8ன்னு அர்த்தம். ரைட்? ஸோ த மேப்பிங் வேல்யூ of an integer in a new array obtained by replacing the each occurrence of the digits in the array. So you are given another array nums. இன்னொரு array கொடுத்துருக்காங்க. Return the nums sorted in non-decreasing order. இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி? non-decreasing orderல. நார்மலாக இதை சார்ட் பண்ண என்ன வரும்? 38, அப்புறம் 338, அப்புறம் 991. கரெக்டாக? ஆனால் நீங்கள் சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேப்பிங் ஏற்ற மாதிரி இந்த நம்பரை மாற்றிட்டு அப்புறம் சார்ட் பண்ணணும். Based on the mapping value of the elements. Okay, so the 9 is mapped to 1, correct? Appa this will become illa 9th index parunga, appo da 9 ena map ஆகும் தெரியும். 9th index is 6, so 9 is mapped to 6, 9 is mapped to 6, 1 is mapped to 9, இது வந்து 669, correct? 3 is mapped to 0, 3 is mapped to 0, 8 is mapped to 7, so it's 007. This is also 07. This both are same. The both are same இருக்கிறதுனால எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த நம்பர் ஃபர்ஸ்ட்ல போடணும். ஸோ 338, அடுத்தது 38, அடுத்து 991. This should be the output. ஓகேவா? So now let's think of a logic. Logic வந்து so simple. நீ என்னன்னா we are given an integer array. இதை நம்ம என்ன பண்ணலாம்? அரேஸ் டாட் சார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? சார்ட் பண்ணுறது சார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம நம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் சார்ட் பண்ணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ஸை கொடுக்காம இதை வந்து நம்ம ஒரு இன்டிஜர் அரேவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்டிஜர் அரே கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டிஜர் அரே வந்து ஏஆர்ஆர்னு வச்சுப்போம். இந்த ஏன்னா நம்ம இது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் கம்பேரிட்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஏஆர்ஆரை கொடுத்துட்டு இங்கே ஒரு கம்பேரிட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துடலாமா? இந்த கம்பேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இதோடைய ஆக்சுவல் வேல்யூ எடுக்கும். இதோட ஆக்சுவல் வேல்யூவும் எடுத்து அதோடைய டிஃபரன்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ சார்ட்டிங் வில் happen based on the mapped value. Correct? Simple. So that's the logic. So let's try to code and see. So நம்ம logic படி நம்ம array dot sort தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்னன்னா நம்ம வந்து we need to have a integer array, right? ARRன்னு வச்சுப்போம், which is equal to new integer of nums dot length. அந்த இதுக்கு அதே இன்டிஜர் வச்சுப்போம். அப்புறம் ஃபார் int I is equal to 0, I less than nums dot length I plus plus. ஓகே, இந்த அரேயில் இருக்கிற வேல்யூலாம் இங்கே காப்பி பண்ணிக்கிறோம். நம்ஸ்லேருந்து காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ பேசிக்கலி we got a integer array. ஸோ இன்டிஜர் அரே வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்னா we can sort, arrays dot sort யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அரேவை கொடுத்தோம் அப்படின்னா. ஓகேவா? இதுக்கு என்ன அப்படின்னா we have to get the mapping. சார்ட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இங்கே a, b போட்டுப்போம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் லெஸ் தென் 0. ஏ ஃபஸ்ட்டு வரணும்னா லெஸ் தென் 0 ரிட்டர்ன் பண்ணணும், ஏ அதுக்கப்புறம் வரணும்னா பி ஃபஸ்ட் வரணும்னா கிரேட்டர் தென் 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஏ கமா பி தானே. ஸோ இன்ட்டு
மேப்டு ஏ வேல்யூ எம்ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் இதுக்குள்ளாரையே, ஓகேவா, கெட் மேப்பிங் அப்படின்ட்டுன்னு. அதுக்கு இந்த ஏ வேல்யூவை பாஸ் பண்ணுறேன், அப்புறம் என்னோடய மேப்பிங்கையும் பாஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன கொடுக்குன்னா எனக்கு இந்த ஏ வேல்யூட மேப்பிங் கொடுத்துரும். ரைட், இன்ட்டு மேப்டு பி வேல்யூ. இதுக்கு வந்து என்னது, நான் பி வேல்யூவை பாஸ் பண்ணுறேன், மேப்பிங்கை பாஸ் பண்ணுறேன், எனக்கு மேப்டு பி வேல்யூ கொடுத்துரும். நான் இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணணும், எனக்கு அசைனிங் ஆர்டர் தான் பாஸ் பண்ணணும். ரிட்டர்ன் மேப்டு ஏ வேல்யூ மைனஸ் மேப்டு பி வேல்யூ, அவ்வளோதான். இப்போ அந்த அரே ஷார்ட் ஆகிடும். அதோட மேப்பிங் வேல்யூ எடுத்து டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த அரேலேருந்து வி ஹாவ் டு ரிட்டர்ன் அ நார்மல் இன்டிஜர் அரே, கரெக்டாக. ஸோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். நியூ இன்ட் ஆஃப் nums dot length. ஓகே, இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோடை அப்படியே இங்கே போட்டுடலாம். என்னென்னா அரேலிருந்து நம்ம ரிட்டர்னுக்கு காப்பி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஷார்ட்டிங் பண்ணுறதுக்காக இந்த இன்டிஜர் அரே கன்வெர்ட் பண்ணேன், ஷார்ட் பண்ணிட்டேன். ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலையை ரிசல்ட்டில் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட். இப்போ நம்ம கெட் மேப்பிங் மட்டும் கோர் அடித்தா போதும். கெட் மேப்பிங் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இட் ரிட்டர்ன் இன்டிஜர். கெட் மேப்பிங் அண்ட் இட் அக்செப்ட்ஸ் அ இன்டிஜர். அண்ட் மேப்பிங்ன்றது ஒரு இன்டிஜர் அரே, மேப் அப்படின்னு வச்சுப்போம். கரெக்ட். ரைட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா பேசிக்காக இந்த இன்டிஜர் எனக்கு 991 வருது, ரைட்டா. இதுக்கு இன்புட்டா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இதோட மேப்பிங் என்ன 669 ரிட்டர்ன் பண்ணணும், ரைட். அப்போ என்னன்னா அப்போ பேசிக்காக நம்ம இந்த டிஜிட் எடுக்கணும், அதோட மேப்பிங் என்ன அதை போட்டுக்கணும், கரெக்ட். ஸோ இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே வரணும். கேன் யூ ஜஸ்ட் இந்த கெட் மேப்பிங் ஃபங்க்ஷன் மட்டும் என்ன லாஜிக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 1 இதில் மேப் ஆகிருக்கு, 9க்கு மேப் ஆகிருக்கு. 9 என்ன 6க்கு மேப் ஆகிருக்கு. ஸோ இதோடைய வேல்யூ வந்து 669, கரெக்டாக. அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு 1 எடு, இதனால் வேல்யூ ஒரு வேல்யூ வச்சுக்கோ, இந்த 1 வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த 9 எடு, இந்த 9ஓட மேப்டு வேல்யூ என்ன பாரு, 6 பாரு. அந்த 6ஓட 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஆட் பண்ணு, கரெக்டா. அப்போ என்ன ஆகும், 61 ஆகிடுமா. அப்புறம் அடுத்த டிஜிட் எடு, அடுத்த டிஜிட் எடுக்கும்போது அதுக்கு என்ன மேப்டு வேல்யூ 6ஆ, 6ஓட 100 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆட் பண்ணு. 1க்கு வந்து 9, கரெக்டாக. 1க்கு வந்து 9, அது இனிஷியலாக 9 இருக்கும், ரைட். அப்போ 69 ஆட் பண்ணு, 669 வந்துடும், கரெக்டா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா உனக்கு இது கரஸ்பாண்டிங் டிஜிட் எடுக்கும்போது ஒரு வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டே வரணும். அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 இருக்கும், அப்புறம் 10 மாறும், அப்புறம் 100 மாறணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஹேவ் இட் ஆஸ் சம் பேஸ் which will be initially 1, okay, and we'll have a digit. Okay, so now you have to basically this a only, right? So while a not equal to 0, you have to keep on dividing the number by a. Okay, now I have to have the digit, right? The digit will be is equal to a modulo 10. This is the digit, correct. So I got the digit 1, right. So I will have the resultant value which is val is equal to 0. So here val plus equal to I have to add everything, எல்லாத்தையுமே வேலோட ஆட் பண்ணிட்டே வரணும். என்ன வரும்னா என்ன டிஜிட் வருதோ அதை என் பேஸோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டைம் என்ன வரும்
இந்த டிஜிட் என்ன, அந்த டிஜிட்டை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. இந்த டிஜிட்டோட மேப்டு வேல்யூ இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த 1 எடுக்கிறேன். இதோட மேப்டு வேல்யூ என்ன 9. இந்த 9ஐ வந்து பேஸ் என்ன 1, 9 into 1 1. இப்போ 9ஐ கொண்டு போய் வேல்யூ ஆட் பண்ணிடுறேன். அப்போ வேல்யூ 9 வந்துருச்சா? அடுத்த வாட்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேஸோட 10ஐ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எவ்ரி டைம் 10 மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம், ரைட்? அப்புறம் ஒன்ஸ் ஒரு டிஜிட் எடுத்துட்டேன்னா அடுத்த டிஜிட் எடுக்கிறது a டிவைட் ஈக்குவல் டு 10. ஓகே, இப்போ a டிவைட் ஈக்குவல் டு 10 என்ன ஆகும், 991 வந்து 99ஆக மாறிடும், கரெக்டாக? 1 போயிடும். இப்போ அடுத்த டிஜிட் 9 எடுக்கிறேன். 9ஓட மேப்டு வேல்யூ என்ன 6. 6 இன்ட்டு பேஸ், இப்போ பேஸ் 10, அப்போ 60 ஆகிடுமா? 60 கூட வேலை ஆட் பண்ணுறேன். வேலை என்ன 9, அப்போ 16 ஆகிடுமா? இப்போ பேஸோட 10 மல்டிப்ளை பண்ணால் முன்னாடி 10 இருந்துச்சு, இப்போ 10 மல்டிப்ளை பண்ணால் 100 ஆகிடும். அப்புறம் அடுத்த டிஜிட் போகணும். ஸோ 90லேருந்து இன்னொரு எடுத்துரு. இப்போ இந்த டிஜிட் எடு, அதோட மேப் என்ன 6. 6 கூட பேஸை மல்டிப்ளை பண்ணால் 100, அது கூட 16 ஆட் பண்ணனா 669. Correct? This has to be returned. Correct? So in the problem padina is very easy to solve. Right? It says run this and see what are the error we are getting. Okay, we are getting a wrong answer. This will check it. So ஒரு இஷ்யூ என்னன்னா, ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸில் வேல்யூவே 0ன்னு வருது. 0 இங்கே இருக்கிற வேல்யூ வரும் 0 மட்டும் இருக்குது. அப்போ 0 எதுக்கு மேப் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் கேஸாக அது கரஸ்பாண்டிங் மேப்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் இந்த மேப்பிங்கில். அதர்வைஸ் ஆல் த டெஸ்ட் கேஸ் ஆர் பாஸ்ட். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா யூ ஆர் சார்ட்டிங், கரெக்ட்? சார்ட் பண்ணும்போது எவ்ரி டைம் யூ ஆர் சார்ட்டிங் யூஆர் அது கரஸ்பாண்டிங் மேப்டு வேல்யூ எடுத்துகிட்டு வரும், ரைட்? கரஸ்பாண்டிங் மேப்டு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ட் பண்ணுறேன். ஸோ இட் வில் டேக்ஸ் இட் மோர் டைம். ஸோ அரே எத்தனை நாள் வேலை இருக்குதோ n log n தான் வந்து யூ ஆர் சார்ட்டிங் த அரே, ரைட்? ஆனால் ஒரு வாட்டியும் சார்ட் பண்ணும்போதும் யூ ஆர் மேப்பிங் இட். ஸோ n log n கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சார்ட் பண்ணல n log n, இது n log n கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த சொல்யூஷன் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லா வேல்யூ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறாங்க. 991 ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறாங்க. ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதை அரேவாக மாற்றி ஒரு லெட்டராக போகிறாங்க. ஒரு லெட்டராக போய் என்ன பண்ணுறாங்கன்னா இதோட கரஸ்பாண்டிங் மேப்டு வேல்யூ என்ன, இந்த கேரக்டர் எடுக்கிறாங்க, கரெக்டாக? இந்த கேரக்டர் எடுக்கிறாங்க, 9 எடுக்கிறாங்க. 9 - 0னா உங்களுக்கு மேப்டு வேல்யூ ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸுக்கு போகிறாங்க, ரைட்? இது இந்த நம்பர் 9 எடுத்துக்கிறாங்க, அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் போகிறாங்க, உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ இது ஏற்கனவே 0, அதனால் இப்போ 6 ஆட் ஆகிடுச்சு. அடுத்த வாட்டி என்ன ஆகுது, இந்த வேல்யூ எடுக்கிறாங்க, கரெக்டாக? அடுத்த வாட்டி இது எடுக்கிறாங்க, இது 6. வர வேல்யூவை 10 மல்டிப்ளை பண்ணி இந்த 6 ஆட் பண்ணிடுறாங்க. அடுத்த வேல்யூ 1 கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் என்ன இருக்குது 9, திருப்பி 10 மல்டிப்ளை பண்ணி இந்த 9 ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ மேப்டு வேல்யூ வந்துருச்சு 669 அப்படின்ட்டு. இந்த மேப்டு வேல்யூவை ஒரு அரேல போடுறாங்க. அந்த அரேல போடும்போது என்ன, ஒரு 2 வேல்யூ போடுறாங்க, இதையும் போடுறாங்க, இண்டெக்ஸையும் போடுறாங்க. அப்போ 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும், கரெக்டா? ஏன்னா நான் இதை இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதாவது என்னன்னா இந்த 991க்கு பதிலாக 669, 0 அரேல வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து அதோட மேப்டு வேல்யூ இருக்கும், அப்புறம் எந்த இண்டெக்ஷன் இருக்கும். அடுத்ததில் அதோட மேப்டு வேல்யூ என்ன 007 இருக்கும், அப்புறம் எந்த இண்டெக்ஷன் இருக்கும். அடுத்ததில் 7 இருக்கும், எந்த இண்டெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2D அரே ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த 2D அரேவை சார்ட் பண்ணணும். ஓகே, இந்த 2D அரேவை சார்ட் பண்ணும்போது சார்ட் அப்படின்னு போட்டு அந்த 2D அரேவை கொடுக்குறாங்க, ரைட்? இப்போ அதுக்கு 2 வேல்யூ வருமா? அப்போ அந்த 2 வேல்யூ 2 எலமெண்ட் என்னது, இட் இஸ் அன் அரே.
ஓகே, எனக்கு எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ a ஆஃப் 0 மைனஸ் b ஆஃப் 0 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஷார்ட் ஆகிடும். இது ஷார்ட் ஆகிட்டு எப்படி இருக்கும்? இப்படி மாறிடும் இந்த அரே ஷார்ட் பண்ண உடனே 7,1 7,2 669,0 இப்படி ஷார்ட் ஆகிடும். ஸோ இந்த 2D அரேவை ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த 2D அரேல லூப் அடிச்சு இந்த 2D அரேல லூப் நான் இப்போ என்கிட்ட இருக்கிற வேல்யூ என்ன? மேப்டு வேல்யூ. இது கரஸ்பாண்டிங் ஒரிஜினல் வேல்யூ எனக்கு வேணும். கரெக்டாக அதை பேஸ் பண்ணி உள்ள பண்ணணும். அந்த கரஸ்பாண்டிங் ஒரிஜினல் வேல்யூக்கு என்ன பண்ணா, இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, ஒரு இதுலேயும் போய் அந்த 2D அரேல 0 போய் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கிறேன். திஸ் வில் பி த இண்டெக்ஸ். கரெக்டா? அந்த இண்டெக்ஸோட ஒரிஜினல் எங்கே இருக்குது? என்னோட நம்ஸில் இருக்குது. கரெக்டாக? அதை எடுத்து போட்டுடுறேன் என் ரெஸில். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வரும். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குது? 338 வரும். அடுத்தது 2 செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 38 இருக்குது, அது வரும். அடுத்தது 0 என்ன இருக்குது? 991 வரும். அதை போட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ பேசிக்காக நான் என்ன இந்த இதில் என்னென்னா, அந்த மேப்டு வேல்யூ என்ன, அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, அதுக்காக ஒரு அரே ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த அரேவை ஷார்ட் பண்ணுறேன். இந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட்டாக போய் இண்டெக்ஸ் இருக்குல்ல, எனக்கு இண்டெக்ஸை வச்சு ஒரிஜினல் வேல்யூ வந்துடும். கரெக்டாக? அந்த ஒரிஜினல் வேல்யூ எடுத்து ரிசல்ட் அரேயில் போட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இட் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். இது n log n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி.